ஏதோ கால் பண்ணிச்சுல சொல்றாங்க, நீங்க சொன்னாலும் மக்கள் அப்படி எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது, நான் உங்களை சொல்வதையும் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எந்த விதமான முன்விரோதம் இல்லாதவங்களை பத்தி சொல்வதா இருந்தா அது இப்னு ஹஜர் ரீசன் சொல்லணும்லங்க, ரீசன் இல்லாம இருக்கல. இதுதான் நம்ம சொன்னது. மௌகூஃபுக்கு ரீசன் சொல்றாரு. மௌகூஃப்னு சொல்வதற்கு அவர் என்ன சொல்றாரு, ரீசன் சொல்றாரு. நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாங்க, பல பேர் அறிவிச்சதுல எல்லாம் என்ன இருக்குது, இப்படி இருக்குது, இதுல இப்படி இல்லன்னு ஒரு காரணத்தை சொல்லி, சரி இது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மௌகூஃப்னு நாங்களும் சொல்லியிருக்கோம், இப்னு ஹஜரும் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு என்ன ரீசன் இருக்குது, இவர் குறை உள்ளவர் தான், ரதீவுல் ஹிஃபில், அதாவது ரொம்ப மோசமான நினைவாற்றல் உள்ளவர் தான், நிறைய தப்பு செய்யறவர் தான். ஆனா எதுல தப்பு செய்யறாருன்னு சொல்லி இப்னு ஹிப்பான் தப்சீர் பண்றாரு. இவர் தப்புலாம் எதுல, அலி சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்லுன்றதுல தான் இவர் மேட்டரே அடங்கி இருக்குது, அதனால அப்படின்னு ஒரு காரணத்தையும் சொல்றாரு. அதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்து அப்ப அந்த மேட்டர்ல அது மௌகூஃபா இருக்கும். அந்த மேட்டர்ல அந்த நினைவாற்றல் குறைவு என்பது, அதிக தவறு என்பது, அதிக தவறு நம்பர் அதிகமாயிடுச்சு, எல்லாம் ஒரே மாதிரியான தப்பாவே இருக்குது. என்ன மாதிரி தப்பு, இப்னு ஹிப்பான் தெளிவான வார்த்தையில சொல்றாரு, இவரு அலி சம்பந்தமாக சொல்றதெல்லாம் ரசூலுல்லாஹ்னு சொல்லிடுறாரு, இது அதிகரிச்சிருச்சு, இது ஜாஸ்தியா போனதுனால அவர் விட்டாச்சுன்னு சொல்றாரு. அப்ப இப்னு ஹிப்பான் சொல்ற இந்த விமர்சனத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் விட தேவையில்லை, அதை விடுவோம் நாங்க சொல்றோம். நாங்க எதுக்கு மௌகூஃப்ங்கறோம்னா, இப்னு ஹிப்பான் கருத்துப்படி எல்லாத்தையும் தான் விடணும். நாங்க அதுல என்ன சுருதிக்கு பாக்குறோம்னா, இல்ல இவர் எதுல மிஸ்டேக் பண்றாரோ அதை விடுவோம். எதுல மிஸ்டேக் பண்றாரு, அலியிடம் அறிவிப்பதை ரசூலுல்லாஹ்வுடையது என்ற விஷயத்துல தான் இவருடைய மிஸ்டேக்லாம் இருக்குது. மற்றவங்க மிஸ்டேக் பண்ணதெல்லாம் அதுதான் இப்னு ஹதி சொன்னதையும் எடுத்து பார்த்தாலும் இவர் அலியை பத்தி உள்ளதுல தான் நிறைய பண்ணியிருக்கிறாருங்கிறாரு. அப்ப பர்டிகுலரா ஒரு விஷயத்துல தான் தப்பு பண்ணியிருக்கிறார் என்பதை எங்க மனசாட்சிக்கு தெரிகிறதுனால அவர் நினைவாற்றல் குறைந்தவர் உண்மைதான், பளிச்சுன்னு தப்பு செய்யறது உண்மைதான். அந்த தப்பெல்லாம் எதிலே என்று நாங்க நினைக்கிறோம் என்றால், அலி ரசூல் வரும்போது உள்ள விஷயத்துல தான் அந்த தப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதைத்தான் இப்னு ஹதி சொல்றாரு. அதைத்தான் தசுபு இல்லாமல் விமர்சனம் செய்த ஜௌசஜானின்னு சொல்றாரு. அதைத்தான் இப்னு ஹிப்பான் சொல்றாரு. இப்படிங்கிற வகையில அது ரசூலுல்லாஹ் சொன்னதுங்கிறது விட்டுரும். அதுலதான் அவர் மிஸ்டேக் பண்றாரு. அதை வச்சுக்கிறோம். சரி, இப்ப மௌகூஃபும் வேணான்னு சொல்றீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் ஒண்ணும் இல்லாம போச்சப்ப. இப்ப என்ன, நாங்க அதை மௌகூஃப சரியில்லைன்னு சொல்லிட்டா எங்களுக்கு தான் பாதிப்பா, உங்களுக்கு தான் ஒன்னும் பாதிப்பு. இந்த மௌகூஃபை, அதாவது சஹாபாக்கள் சொல்லையும் ஆதாரமா ஏத்துக்கலாங்கிறவங்க தானே இதுல ஒரு பயம். எங்களுக்கு அது சரியா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லையே. அலி சொன்னாங்க, அபூபக்கர் சொன்னாங்க, உமர் சொன்னாங்கன்னா நாங்க ஒரு நிலையில தெளிவா இருக்கிறோமே. குர்ஆன் ரசூலை தவிர மூணாவது இது கிடையாதுங்கிறது எங்க நிலைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அலியுடைய சொல்ல அப்படின்னா சொல்றீங்களா, அலி சொன்னது விஷயம் தப்புன்னு சொல்லணுங்கிறீங்களா? சரி, தப்பு முடிஞ்சிருச்சு கதை. ஆமா, அலி சொன்னதா சொல்லுவது தப்பு, அதை விட்டுருவோம். மௌகூஃபும் இல்ல, அது மர்ஃபூவும் இல்ல, அது மௌகூஃபும் இல்ல. நாலு அடிச்சுப்பேன். ஏற்கனவே சொன்ன மூணோட சேர்த்து நினைக்கிறீங்க, நாலா வச்சுக்கிறேன். இப்ப என்ன அதனால வரப்ப என்னமோ அதை நான் மௌகூஃப்னு சொல்லி எதனால மறைக்கிறார்கள் தெரியுமா? சொல்ல வேண்டி வரும். சொன்னா இப்ப என்ன சொன்னா இன்னும் பாதிப்பு உங்களுக்கு, எங்களுக்கு பாதிப்பு இல்லையே, இன்னும் ஃப்ரெஷ் ஆகிக்கிறோமா நாங்க. அதனால நாம என்ன செய்யறோம், ஒரு விமர்சனத்தை அப்படிலாம் ஆசிமுங்கிறவரை ஒரு எழுதணும்னு ஏனாதானெல்லாம் முடிவெடுத்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன மாதிரி குறை செஞ்சிருக்கிறாருன்னு பார்த்து அதுல மட்டும் நம்ம விமர்சனம் பண்ணுவோம் எங்களுக்கு படுது. உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து இப்படி பட்டுச்சுன்னு வைங்களேன், அவர் மௌகூஃபுக்கு லாயக்கு இல்லாத ஆளுன்னு விட்டுருவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு செஞ்சு என்ன செய்வோம், ஆசிம் மௌகூஃப்னு சொல்வதும் தப்பு, அப்ப அது மௌகூஃப், அப்ப அதிசயம் இல்லது, பொய். அப்ப இன்னும் ஆதாரம் வைக்கல. இப்ப உள்ள சூழ்நிலையில இந்த வருஷம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்து இல்லாத ஒன்றை வச்சாங்களே, அதை கூட வைக்கவில்லை. ஏன்னா அது ஹதீஸும் இல்ல, அது அசரும் இல்ல, அது பொய். முடிஞ்சு வச்ச கதை இது. அதுக்கு பதிலாச்சு. சரி, அடுத்து என்ன? அதனால ஆசிம் நல்லவர் என்றாலும் சிக்கல், கெட்டவர் என்றாலும் சிக்கல்லாம் ஒரு சிக்கல் எங்களுக்கு கிடையாது. அது நீங்க தப்பா சொல்லிவிட்டீங்க. அடுத்தது இன்னொன்னு என்னன்னு கேட்டாங்க, இதுல அவர் எழுதியிருக்காருன்னு சொன்னேன். அவருடைய இந்த நிலைப்பாட்டில் இதை நான் இப்படி சொன்னவர் இதை லைஃப்னு ஒத்துக்கணும். அவர் தான் ஹதீஸை எடுத்து வைக்கிறார். ஒரு ஹதீஸை நான் எடுத்து வைக்கும் பொழுது என்னளவில் அது சரியா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எதிரி இடத்தில் சரியா இருப்பது ரெண்டாவது பாயிண்ட். நான் ஒரு ஹதீஸை வைக்கிறேன், நானே அதை லைஃப் என்று நினைக்கிறேன், கொள்கையா கொண்டிருக்கிறேன், அதை நான் எடுத்து வச்சேன்னு சொன்னா நான் மனம் முரண்டா வைக்கிறேன்னு அர்த்தம், நான் அல்லாஹ்வுக்கு பயந்து வைக்கலன்னு அர்த்தம். அப்ப நான் கேட்பது என்ன, இந்த நிலைப்பாடு உங்கள் நிலைப்பாடு, நான் ஏத்துக்கிறனா இல்லையாங்கிறது கொஸ்டினே இல்ல. நீங்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீர்களா இல்லையா, இதான் கொஸ்டின். உங்க நிலைப்பாடு படி
ஜரீருக்கும் அபு இஸ்ஹாக்குக்கும் இடையில ஹசன் பின் உமாரா என்பவர் விடுபட்டு இருக்கிறார் என்று இப்னு ஹஜர் அவர்கள் எடுத்து காட்டுகிற தகவல் அடிப்படையில் இவர் அவரிடம் கேட்டது இல்லை. அதனால் அது தொடர்பு இருந்த ஹதீஸ், இது சான்றாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று எங்களுக்கு நீங்கள் சொன்னீர்களே. இவ்வளவு காரண காரியங்களை பெரிய 4 பக்கத்துக்கு எழுதி உறுதிப்படுத்தி எழுதியிருக்கிறீர்களே, உங்கள் கொள்கைப்படி நீங்கள் எப்படி இதை எடுத்து வைக்கலாம்? உங்கள்கிட்ட அது பலவீனம், அதுதான் மேட்ரு. சரியா? அதே நேரத்தில் இது அதாவது இவர் அவர்கிட்ட கேட்கலங்கிற மாதிரியான வாசகத்தை எல்லாம் பைஹகி சொல்லல. இதுல அவ்வளவு தெளிவா இருக்கிறது, ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கிறது. அதை பேசினாலும் பேசுவோம். அதுல நீங்க தான் தப்பு செஞ்சீங்க, இதுல நாங்க சொல்றோம் சரி நிரூபிப்போம். ஆனால் அதுக்கு நான் போகவே இல்லை. இது உங்க நிலை. ஹதீஸை எடுத்து வச்சது நீங்க. அப்ப அதுல நீங்களே அது லைஃப்னு சொல்லி ஒரு பக்கத்துல ஒரு நிலைப்பாட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தெரிஞ்சுக்கிட்டே எடுத்து வச்சது என்ன நியாயம்? இதுதான். அப்ப 4 குறையாச்சு. இப்ப எடுத்து வைக்காமல என்ன வச்சதுல 4 குறையாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, உதாரணம் எடுத்துக்கிறோமாங்க, நம்ம மதுஹபை பத்தி விவாதம் பண்ணுவோம். மதுஹபுல உள்ள சிலது உன் மதுஹபுலையே கூட்டுதுவா இல்லைன்னு இருக்குடான்னு நம்ம சொல்லுவோம். உடனே அவன் மதுஹபை ஏத்துக்கிறியா இதுக்காக ஏழுமா? மதுஹபுலையே நமக்கு சாதகமான ஆள் இருந்தா என்ன செய்வோம்? மதுஹபுங்கிறீங்க இல்லடா, மதுஹபுல எங்கடா இருக்கு கூட்டுதுவான்னு நான் கேட்கிறேன்னு வைங்க. அப்ப மதுஹபுக்காரர் கேட்கிறாரு, நீ மதுஹபு இல்லை என்று சொல்கிறாய், இப்ப நீ மதுஹபை ஏத்துக்கொள்கிறாயா? மதுஹபுல கூட்டுதுவா இருந்தா என்ன, இல்லாட்டி உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்களா? கேட்டா அது அறிவுபூர்வமா இருக்குமா? அது மாதிரி இப்படி கேட்கறது. நீங்க இதுல இருக்கிறது நீங்க உங்கள்கிட்டயே இருக்கு, நீங்களே சொன்னதுக்கு மாத்தமா இருக்குதுன்னு நாங்க சொன்னா நீங்க இதை ஒத்துக்கிட்டீங்களாண்டா? அது இப்படி கேட்க கூடாது. இது அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன வேறுபாடு இருக்குது? இப்படி இது ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வியாக இல்லை. அப்புறம் என்ன, இதாச்சும் பரவாயில்ல, புக்கு மக்கள்கிட்ட எடுத்தருப்புல சிடி தான் போட்டு காட்டினார். அந்த சிடி ஆரம்பத்திலேயே இதுக்கான நேரம் தந்தேங்கிறாரு. ஆரம்பத்தில் ஃப்ரீயா நேரம் இருக்கும்போது அங்க கேசட்டை வச்சு அதை பிளே பண்ணி இது என்னது, அது நானே சொன்ன பிறகு அதுவும் என்னமோ நான் மறுத்து பயங்கரமா இல்லைன்ற மாதிரி இந்த பாருந்து காட்டுற மாதிரி நானே எதை இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன். அதுக்கு ஆதாரம் காட்டினீங்களே, அதுக்கா நேரம் தந்துச்சு உங்களுக்கு, அதுக்காக எல்லாரும் வந்தோம். அப்ப இப்படி எல்லாம் என்னத்தையாவது ஒன்னொடக்கம் நீங்க பேசுறதை நான் சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறது. அதுக்காகத்தான் சொல்றேன். அதுக்கு இது ஒரு மேட்டராச்சா. பாயிண்ட் வருவோம். இந்த ஹதீஸ்ல இன்னொரு குறைபாடு இருக்கிறது. 4 சேர்க்கணும், 3 அவரா சொன்னது சேர்த்து 4 மூக்கு இல்ல. சரி, அதனால இப்ப 4 ஆயிடுச்சு. இப்ப 5ஆவதா நான் வர்றேன். அதே தல்ஹீஸ்ல அதே பேஜ்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த ஒரு ஆள் விடுபட்டுச்சுங்கிறார்ல, ஜரீருக்கும் அபு இஸ்ஹாக்கு நடுவுல ஹசன் பின் உமாரா விடுபட்டு போயிட்டாருன்னு, இந்த கோளார செஞ்ச ஆள் யாருன்னு கேட்டா சுலைமான்கிறவர் செஞ்சாரு. சுலைமான்கிறவர் தான் அந்த ஹதீஸில் முதல் அறிவிப்பாளரா வருவார். அவர் தான் லிஸ்ட்ல முதல் அறிவிப்பாளரா யார் வருவாரு? சுலைமான். அவர் தான் அபுதாவுடைய ஆசிரியர். ஒரு நூலுடைய ஆசிரியர் தான் முதல் அறிவிப்பாளரா வருவார். ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அபுதாவுதுல அவர்கிட்ட யார் கேட்டாரா தானே சொல்லுவாரு, ஹதசனா சுலைமான் சொன்னா சுலைமானுடைய மாணவர் தானே. அந்த மாதிரி முதல் வரக்கூடிய அபுதாவுடைய ஷேக் இருக்கிறார்ல சுலைமான், அவர் என்ன செய்யறார், ஃபைன்னஹு வஹம, அவர் தான் ஃபி இஸ்காத்தி ரஜுலின், ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவுல அவர் தப்பா சொல்லிவிட்டாரு. யார க்ளோஸ் பண்ணிட்டாரு? ஜரீருக்கு அபு இஸ்ஹாக் கேட்கலன்னு ஒண்ணு, அது ஒரு பக்கம் அடிச்சிட்டாரு. 2வது ஒரு ஆளை வீழ்த்தாட்டிட்டாரு, அவரு காலி பண்ணிவிட்டாரு. யாரு? சுலைமான்கிற ஆளு. ஜரீரு, ஹசனு, அபு இஸ்ஹாக் இருந்துச்சு. இவர் சுலைமான பண்ணிட்டாருன்னா அதை விட்டுவிட்டாரு. எதை விட்டுட்டாரு? ஹசனை விட்டுட்டாரு. அது எப்படி நமக்கு தெரியுது என்று கேட்டால், அந்த ஹர்மலா, யூனுஸ், பஹரிபின் நசரு, சஹனூனு மற்றும் பலர்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு 5 பேரு, அந்த 5 பேர் அறிவிக்கிறாங்களே, 5 பேர் அறிவிப்புல நடுவுல ஆள் வருது. 5 பேர் அறிவிப்புல ஜரீர் அபு இஸ்ஹாக் இடையில ஹசன் வர்றாரு. இவர் அறிவிக்கிறதுல மட்டும் நம்ம உஸ்தாது இருக்காரு, அபுதாவுடைய உஸ்தாது சுலைமானு, அவர் அறிவிக்கிறதுல மட்டும் ஆளை காணாம்னு சொன்னா காணாக்கனால் இவர் தானே. அப்ப இவர் ஒரு வகுமு உள்ள ஒரு ஆளு, இவர் ஒரு தப்பான ஒரு செயலை செஞ்சவர் இந்த விஷயத்துல. அப்ப 5 குறைபாடுகள் இந்த ஹதீஸ்ல 5 விதமான பலவீனங்களை கொண்ட, இதுக்கு 2 பலவீனம் உள்ளதுலாம் இருந்துச்சு, அதுல பரவாயில்லாம அதை சொல்லி இருந்திருக்கலாம் அவர். இதுக்கு பதிலா 2 பலவீனத்தோட முடிஞ்சு போகக்கூடிய ஹதீஸ்கள்லாம் அந்த பட்டியல் இருக்குது. அதை சொல்லி இருந்தா 2ஓட நின்று இருக்கும். 5 பலவீனம் உள்ளதை எடுத்துக்கிட்டு இதுதான் உள்ளதுலயே டாப்பு, இது நாங்க சொல்லவே கிடையாது, இது சைன்னு தான் நாங்க நினைக்கிறோம், இது பலவீனம்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல,
அப்ப இவ்வளவு பெரிய பலவீனமான ஹதீஸை கொண்டு வந்து நீங்க வாதம் பண்ணி இவ்வளவு வந்து காலையில இருந்து இந்த முடியும் தருவாய் வந்து விட்டது. என்ன கேட்டோம், தெளிவா என்ன கேட்டோம், ஒரு அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்றான்னு சொன்னா அதுல காலத்தையோ நேரத்தையோ சேர்ப்பது உங்களுக்கோ எனக்கோ ரைட்டு கிடையாது. அதை டெய்லி செய்யணுமா இருந்தால் அது அல்லாஹ் சொல்லணும், அதை வார வாரம் செய்யணுமா இருந்தால் அல்லாஹ் சொல்லணும், டெய்லி 100 தடவை செய்யணுமா இருந்தால் அதையும் அல்லாஹ் தான் சொல்லணும், வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வதா இருந்தால் அதையும் அல்லாஹ் தான் சொல்லணும், லைஃப்ல ஒரு தடவை செய்யறதா இருந்தால் அதையும் அல்லாஹ் தான் சொல்லணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய பேஸ். இதுல வந்துகிட்டு அல்லாஹ்வும் ரசூலும் பொதுவாக சொன்ன ஒன்றுல நீங்க கொண்டு இடையில சொருவது என்பது வந்து அது இஸ்லாமிய கிரவுண்ட் இல்ல. அது எவ்வளவு இதுக்கு வந்து தெளிவா எனக்கு சான்று தானே பாயிண்ட். காலையில இருந்து இதை நம்ம கேட்கிறோம், இதுக்கு என்னமாவது வந்துச்சா? முடிகிற நேரம் வரைக்கும் வந்த பிறகு கூட என்ன வரல, கொடுத்த பொருளுக்கு